மக்களை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பாக விடப்பட்டுள்ள எலெக்ஷன் எக்ஸ்பிரஸ் 2026இல் தமிழ்நாட்டுடைய ஆளுநர் ஐயா ரவி அவர்களை உடனடியாக மேற்கு வங்கத்துக்கு மாற்றி அமைத்தது. அது எதற்காகனா, திமுக அரசு மேலும் 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 ஒரே புகார்களை சொல்லி தவிச்சிட்டு, அதனால் ரவி ஐயா அவர்களை மாற்றி விட்டார்கள் மேற்கு வங்கத்துக்கு. அப்படியா? அது அப்படி கிடையாது. இப்போ என்னென்னா, எலெக்ஷன் கமிட்டி, அதாவது தேர்தல் கமிஷன் ஒரு உத்தரவு போட்டிருக்கு. யாரெல்லாம் 3-4 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு மாவட்டத்தில் நீங்கள் இருக்கீங்களோ, தமிழ்நாட்டு அந்த மாநிலத்தில், அந்த முக்கிய அரசு அதிகாரிகளை உடனடியாக இடமாற்றம் செய்யணும்னு அப்படி நிறைய பேரை மாற்றிட்டாங்க. இந்த டிஆர்ஓ, ஆர்டிஓ, அது இது தாசில்தார், அவங்க இவங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட பேரை மாற்றிட்டாங்க. அந்த லிஸ்ட்டில் முக்கியமான ஆளாக இருந்த ரவி அவர்களையும் மாற்றி விட்டார்கள். ஏன்னா, இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்க கட்சிக்கு ஓட்டை போட வச்சிடக்கூடாது அப்படிங்கிறக்கா. இது தேர்தல் கமிஷனோட உத்தரவு. அப்போ தமிழ்நாட்டை யார் பார்த்துக்கிடுவான்னா, கரண்ட்டாக கேரளாவில் உள்ள ஆளுநர் தமிழ்நாட்டையும் சேர்த்து பொறுப்பாக பார்த்துக்கிடுவார்.